தொகுத்து கொடுத்தீர்கள். மிக்க நன்றி. நேயர்களே, இன்று நமக்கு சிறப்பு பேட்டியளிப்பதற்காக திரு மாணிக்கம் யோகேசன் அவர்கள் வந்திருக்கிறார். கர்நாடக இசையில் மிகவும் பிரபலமானவர். யாழ்ப்பாணத்திலிருந்து இப்பொழுது ஜெர்மனியில் தங்கி அங்குள்ள குளோபல் மியூசிக் அகாடமியில் சவுத் ஏசியன் மியூசிக் கோஆர்டினேட்டராக இருக்கிறார். நம்முடைய நேயர்களுக்கு அவர் புதியவர் அல்ல, ஏற்கனவே அறிமுகமானவர். அவர் பல புரட்சிகளை செய்திருக்கிறார். திருக்குறளை பல்வேறு ராகங்களில் முதலாக பதிவு செய்து வெளியிட்டவர் திரு மாணிக்கம் யோகேஸ்வரன். அது மட்டுமல்ல, ஹாலிவுட்டில் தமிழ் குரலை முழங்கச் செய்த ஒரு பெருமையும் அவருக்கு உண்டு. இது போன்ற பல புரட்சிகளை செய்ததோடு இப்போது மேற்கத்திய இசையோடு நம்முடைய கர்நாடக இசையும் இணைத்து பல்வேறு முயற்சிகளை செய்திருக்கிறார். இப்பொழுது அவர் சென்னை வந்திருக்கிறார். அவருடைய பிஸி ஸ்கெட்யூல், அதாவது அடுத்தடுத்து கச்சேரிகள் இருக்கின்ற போது நாம் கேட்ட உடனேயே இன்று நமக்கு வந்திருக்கார். அதனால் அவருடைய பேட்டியை முதலாக வைத்து இன்று அவருக்கு மற்ற நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள நம்ம வாய்ப்பு கொடுக்க இருக்கிறோம். முதலாக மாணிக்க யோகேஸ்வரன் அவர்களே, வணக்கம். பல்வேறு புரட்சிகளை செய்து வருகிறீர்கள். இப்பொழுது சென்னை வந்திருக்கிறீர்கள். சென்னையில் உங்களுடைய நிகழ்ச்சிகள் என்னென்ன நடக்கப் போகின்றன? நன்றி, வணக்கம் ஐயா. உங்கள் சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கும் நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இணையதளத்தில் எழுந்துள்ள எல்லோருக்கும் என்னுடைய இதயம் தாழ்ந்த மனம் கனிந்த அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் சென்னை வந்து கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஆகின்றன. இந்த சென்னை இசை விழாவில் இசை கச்சேரிகளை நிகழ்த்துவதற்காக நான் இங்கு வந்திருக்கின்றேன். இந்த வருஷம் நான் சென்னை இசை விழாவில், மார்கழி இசை விழாவில் பாடத் தொடங்கி 30 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வருஷமாகவும் பல நிகழ்ச்சிகளை கொண்ட ஒரு மார்கழி இசை விழா, என்னுடைய கச்சேரிகள் பல இடங்கள் நடந்து வருவதோடு 2 நாட்களுக்கு முன்னால் இந்த 30 ஆண்டுகளை கொண்டாடும் விதமாக சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய மேடை என்கின்ற ஒரு அமைப்பினர் அவருடைய அழகான ஒரு ஒரு நிலையத்தில் என்னுடைய இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அது மிகவும் சிறப்பாக நடந்தது என்று அதையும் கூறி வைக்க விரும்புகிறேன். 30 ஆண்டுகள் என்பது ஒரு மிகப்பெரிய மைல்கல். 1/4 நூற்றாண்டுக்கும் மேலாக நீங்கள் இசை நிகழ்ச்சிகளை நிகழ்த்திவிட்டீர்கள். அதுவும் சென்னை என்பது, அதாவது சங்கீதத்துக்கு ஒரு உரைகள் போன்றது. அங்கு உங்களுடைய திறமை வெளிப்படுவது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாகும். பெர்லினில் தாங்கள் தற்போது சவுத் ஏசியன் மியூசிக் கோஆர்டினேட்டராக இருக்கிறீர்கள். அங்குள்ள பணிகள் என்ன என்று சொல்ல முடியுமா? அங்கு நீங்கள் மாணவர்களுக்கு இசையை கற்பிக்கிறீர்களா அல்லது இசை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறீர்களா? உங்களுடைய பணி என்ன? ஜெர்மனியில் நான் 2010ஆம் ஆண்டு லண்டனிலிருந்து ஜெர்மனிக்கு சென்ற போது அங்கே குளோபல் மியூசிக் அகாடமி என்கின்ற ஒரு இசை தாபனத்தை அங்கு ஆரம்பிக்கின்றார்கள் என்று என்னுடைய நண்பர்கள் மூலமாக அறிந்து அவர்கள் என்னை அழைத்து அந்த இணையத்தில் நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைத்தார்கள். அது மிகவும் எனக்கு மனசுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக ஒரு விஷயமாக எனக்கு தென்பட்டது. ஏனென்றால் லண்டனில் பல வருஷங்களாக நான் அப்படியான ஒரு இசை ஸ்தாபனத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு கனவு என் மனசில் இருந்தது. அதற்காக ஒரு வீட்டை கூட வாங்கி அந்த வீட்டுக்கு குளோபல் மியூசிக் கேம்பஸ் என்று பெயர் வைத்து செயல்பட துவங்கி இருந்தாலும் அது சாத்தியமாகவில்லை. அதே பேரில் கூட இந்த ஜெர்மனி பெர்லின் நகரத்தில் ஆரம்பித்த போது என்னை உடனே உள்வாங்கி கொண்டார்கள். திரு அண்ட்ரியாஸ் ஃப்ராய்டன்பர்க், திரு வில்லியம் ராம்சி, திரு டீட்ரிக் பெர்லின், அப்படி சில அன்பர்கள் அந்த அந்த இசை அகாடமியை ஆரம்பித்திருந்தார்கள். உடனே நீங்கள் தெற்காசிய இசைக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்டு அதன் மகிழ்ச்சியுடன் இணைந்து கொண்டேன். அன்று தொடக்கம் கர்நாடக இசையை, வாய்ப்பாட்டு, புல்லாங்குழல், மிருதங்கம் போன்ற இசை கலைகளை கற்பிக்க ஆரம்பித்தேன். ஒரு சிறிது காலம் மிகவும் மிகவும்
வேக குறைவாக இருந்தது பெர்லினை பொறுத்தளவுக்கு. அதன் பிறகு நான் ஒரு சண்டே ஸ்கூல் என்கின்ற ஒரு ஒரு கான்செப்டில் ஞாயிற்றுக்கிழமைகளில் இசை வகுப்புகளை ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பல குடும்பங்கள், பாடசாலை செல்கின்ற சிறுவர் சிறுமியர் எல்லோரும் வர வாய்ப்பாக இருக்கும் என்று ஆரம்பித்து, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்த அந்த அந்த வகுப்புகள் மிகவும் விரைவாக முன்னேறி இன்று பல மாணவர்கள் இசை இசை மட்டுமல்லாது பரதநாட்டியம் மேலும் மற்ற உலக கலைகளையும் கற்பிக்கின்ற ஒரு ஒரு வார விடுமுறை நாளாக அந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கு பெர்லினில் அமைந்திருக்கின்றது. அதனால் பல பேரும் பயனடைகின்றார்கள். என்னை பொறுத்தளவில் குளோபல் மியூசிக் அகாடமியில் ஆர்டிஸ்டிக் டைரக்டராகவும் என்னை அண்மையில் இணைத்துக் கொண்டார்கள். அதாவது கர்நாடக இசையை, எங்களுடைய பாரம்பரிய இசையை, நடனம், இசை ஆகியவற்றை மிகவும் எங்களால் முடிந்த அளவுக்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எங்களுடைய இளம் சிறார்கள் மட்டுமல்லாது மற்றைய 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 நாடுகளில் இருந்து வரக்கூடிய சிறார்களுக்கு கூட சிலர் அந்த மிருதங்கம், வாய்ப்பாட்டு போன்ற பல கலைகளை கற்பதற்காக ஆர்வமாக இருக்கின்றார்கள். ஸோ அது ஒரு பக்கம் இருக்க இப்பொழுது அண்மையில் இருந்து இசை நிகழ்ச்சிகளை அங்கு நடத்துவதற்காக ஒரு பெரிய ஒரு அறையை நாங்கள் சேம்பர் மியூசிக் என்கின்ற ஒரு வடிவில் அமைத்திருக்கின்றோம். ஏற்கனவே 2-3 நிகழ்ச்சிகள் அங்கு நடந்து ஏறி இருக்கின்றன. அதே போல் அந்த அறையில் ஒர்க் ஷாப், வெளியில் இருந்து வரக்கூடிய விற்பனர்கள், முதுமானிகள், முனைவர்கள் போன்றவர்கள் வரும்போது அவர்களையும் அங்கு அழைத்து அந்த அந்த ஒர்க் ஷாப், மியூசிக் ஒர்க் ஷாப், டான்ஸ் ஒர்க் ஷாப் போன்றவற்றை செய்ய வேண்டும். இன்னும் எங்களுடைய இசை கலைகளை மேன்மேலும் உலக அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக இவற்றை நாங்கள் செய்து வருகிறோம். கேட்பதற்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஜெர்மன் நகரின் முக்கியமான பெர்லின் நகரில் நம்முடைய இசை நிகழ்ச்சி தொடர்ந்து முழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிய மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு கேள்வி, நம்முடைய இசைக்கு வெளிநாட்டுக்காரர்கள், வட இந்தியர்கள் அவர்களும் கர்நாடக இசைக்கு ஆதரவு தருகிறார்களா, அல்லது நம்முடைய தமிழ் மாணவர்கள் மட்டும் வருகிறார்களா? பெரும்பாலும் தமிழ் கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் சம்பந்தப்பட்டாலும் மற்றவர்களுக்கும் குறைவில்லை என்றுதான் நான் சொல்வேன். பெர்லினை பொறுத்தளவில் சிலர் என்னிடம் மிருதங்கம், சொற்கட்டு போன்றவை ஜெர்மன் கலைஞர்களே வந்து கற்றுக்கொள்கிறார்கள். ஜெர்மன் கலைஞர்கள் பலர் பரதநாட்டியத்தில் மிகவும், என்னுடைய மனைவி கூட ஏஃபா பால்சா, அவர் கூட பரதநாட்டியத்தில் சிறந்த நிபுணத்துவம் பெற்று விளங்குகின்றார். அவரும் இப்பொழுது ஆசிரியர் துறையில் இணைந்திருக்கின்றார். ஆகவே அந்த எமது கலைகளுக்கு மிகவும் வரவேற்பு இருக்கின்றது உலகம் பூராக. அந்த வகையில் இந்த வருஷம் மிகவும் சிறப்பான வருஷம். நான் 14 வருஷம் குளோபல் மியூசிக் அகாடமியில் கற்பிக்க ஆரம்பித்து இந்த வருஷம் பெர்லினில் முதலாக ஒரு மிருதங்க அரங்கேற்றமும், ஹனோவர் நகரத்தில் முதலாக ஒரு வாய்ப்பாட்டு ஒரு 3 பேர், கணேச அவர் சுப்பிரமணியம் அவருடைய 3 புதல்விகள், அஸ்மிதா, அரண்யா என்கின்ற 3 புதல்விகள், 3 பேரும் சேர்ந்து வாய்ப்பாட்டு அரங்கேற்றமும் பண்ணினோம். அது மிகவும் ஒரு சிறப்பான வருஷமாக என்னுடைய மனசில் இருக்கின்றது. ஒரே கல்லில் 2 மாங்காய் என்று சொல்வார்கள். நீங்கள் ஒரே கல்லில் 3 மாங்காய் அடித்து விட்டீர்கள். அது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. மற்றொரு கேள்வி, நீங்கள் பல வெளிநாட்டுக்காரர்களுடன், அதாவது மேற்கத்திய இசை கலைஞர்களுடன் சேர்ந்து பல நிகழ்ச்சிகளை நடத்தியதாக உங்களுடைய வெப்சைட்டில் காண்கிறோம். அது பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்ன மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்துகிறீர்கள்? ஐயா, நீங்கள் முதலே ஆரம்பித்த உடனே கேள்வி கேட்டீர்கள், அதை தழுவி கேட்டிருந்தீர்கள். என்னுடைய இசைக்குழு
ஜெர்மனியில் இருக்கிற இசைக்குழு கர்நாடிக் கம்ஃபர்ட் சோன் என்கின்ற ஒரு பெயரில் அமைத்திருக்கின்றேன். ம். இந்த கர்நாடிக் கம்ஃபர்ட் சோன் என்கின்ற இசைக்குழு கர்நாடக இசையில் அடிப்படையாக வைத்து நான் இயற்றிய பாடல்கள், திருக்குறள், திருப்புகழ், ரவீந்திரநாத் தாகூர் சாங், அதுக்கப்புறம் பல மேளகர்த்தா ராகங்கள், அவற்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நான் இயற்றிய கம்போசிஷன்ஸ், இவற்றை வைத்து ட்ரம்ஸ், பேஸ், கிட்டார் அண்ட் சாக்ஸோஃபோன், இந்த 4 பேரும் குளோபல் மியூசிக் அகாடமியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், மிகவும் சிறந்த கலைஞர்கள், உலகளாவிய முறையில் அவர்கள் மிகவும் பிரபலமானவர்கள் கூட. அவர்கள் நாங்கள் 5 பேரும் அந்த இசைக்குழு அமைத்து பல இடங்களில் நாங்கள் இசை நிகழ்ச்சியில் செய்து வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒரு பெரிய அன்பர், நீங்கள் ஒளிப்பதிவு செய்யுங்கள் என்று எங்களுக்கு ஆதரவு செய்து இப்பொழுது நாங்கள் ஒளிப்பதிவை நிறைவு செய்திருக்கின்றோம். வருகிற தை மாசம் எங்களுடைய கர்நாடிக் கம்ஃபர்ட் சோன் ஆல்பம் வெளியிடப்படும். மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி. அடுத்த ஆண்டு ஜெர்மன் கோட்டே இன்ஸ்டிடியூட் சார்பில் அவர்களுடைய ஒரு ஆதரவில் நாங்கள் இந்தியா ஒரு பல நகரங்களிலும் இசை நிகழ்ச்சிகள் செய்ய வாய்ப்பு இருக்கின்றது. மிக மகிழ்ச்சிகரமான செய்தி. லண்டனில் உங்களுடைய இசை நிகழ்ச்சிகளை நான் செவிமடுத்திருக்கிறேன். இப்பொழுது இந்தியாவில் முழங்கி வருகிறீர்கள். உலகில் எல்லா நாடுகளுக்கும் சென்றிருக்கிறீர்களா? ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கிறீர்களா? எங்கெங்கு சென்றிருக்கிறீர்கள்? மட்டும்தான் நான் செல்லவில்லை. வரவேற்கிறோம். மற்ற எல்லா நாடுகளுக்கும் சென்றிருக்கிறீர்கள்? மற்ற எல்லா கண்டங்களுக்கும் நான் சென்றிருக்கிறேன், பல நாடு. ஹாலிவுட்டில் எப்படி உங்களுடைய இசை புகுத்தப்பட்டது? அதாவது அந்த ஸ்டான்லி கியூப்ரிக் அவர்கள் ஐஸ் ஒயிட் ஷர்ட் என்கின்ற திரைப்படத்தை எடுத்த போது அதில் நாகராஜன் ஐயா கூட என்னை பற்றி பிரபலமாக அப்பொழுது எழுதியிருந்தார். எடுத்த போது ஜோசலின் பூக் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு பெண்மணி, அவர் லண்டனில் இருக்கின்றார். அவரை இந்த திரைப்படத்துக்கு இசை அமைக்க வேண்டும் என்று ஒப்புதல் செய்திருந்தார்கள். அதே ஜோசலின் பூக் என்பவருக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாக நான் அவருடைய ஒலிப்பலையில் நான் பாடியிருக்கின்றேன். அந்த குரலை அவர் கேட்டுட்டு இந்த பாடகர் இந்த திரைப்படத்தில் பாட வேண்டும், அவரை ஒப்புதல் செய்யுங்கள் என்று சொல்லி என்னிடம் வந்தார்கள். அதன் பிறகு நான் லண்டனில் உள்ள பெரிய பிரம்மாண்டமான ஸ்டுடியோவில் என்னுடைய பல கலைஞர்கள், பெரிய பாடகர்கள் அல்லது 400-500 ஆண்டுகளாக வந்த புரந்தரதாசர், அன்னமாச்சாரியா, தியாகராஜர், முத்துசாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகள் மற்றும் நிறைய தமிழ் கலைஞர்கள், முத்துசாமி தாண்டவர் போன்றவர்கள் எல்லாம் பாடுவீர்கள். பாபநாசன், நீங்களும் இப்பொழுது பாடல்களை இயற்றியதாக சொன்னீர்கள். இவைகளை எல்லாம் நீங்கள் புத்தகங்களாக வெளியிட்டிருக்கிறார்களா அல்லது அச்சுப்பதிப்பில் வந்திருக்கின்றனவா? நான் இன்னும் அந்த அளவுக்கு வரவில்லை. நான் பல பாடல்களை இயற்றி பல கீர்த்தனைகள் எல்லாவற்றையும் இயற்றி கொண்டிருக்கின்றேன். அதற்கு இன்னொரு கொஞ்சம் காலம் தேவை என்று. ஓகே, மிக்க நன்றி. உங்களுடைய இப்பொழுது ஹாலிவுட்டில் நீங்கள் பாடலை பாடினீர்கள். பல மேற்கத்திய இசைக்கலைஞர்களுடன் சில புதுமைகளை செய்திருக்கிறீர்கள். இன்னும் எதிர்கால திட்டங்கள் என்று ஏதேனும் உங்கள் மனதில் இருக்கிறதா? ஆசை இருக்கிறதா? என்ன? நிறையவே இருக்கின்றது. நிறையவே இருக்கிறது, சொல்லுங்கள். இப்பொழுது எதிர்காலத்தில் என்னுடைய நிகழ்ச்சிகள் கர்நாடிக் கம்ஃபர்ட் சோன் போன்ற என்னுடைய இசைக்குழுவோடு, அதோடு மட்டுமல்லாது தமிழ் பாடல்களை மேலைத்தேய இசை வடிவத்தில் ஒரு அதற்கு ஆதாரமாக வைத்து இசைத்து எங்களுடைய இளம் சிறார்களுக்கும் இளம் மக்களுக்கும் பெரியோர்களுக்கும் கூட இந்த இசையை ஒரு வேறு வடிவில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்றது என்னுடைய நெடுங்காலத்து ஆசை. இதை நான் 27ஆம் தேதி
இங்கே சென்னையில் செய்தேன். அதில் பங்கு பெற்றிய கலைஞர்கள் பால் ஜேக்கப், அவர் கிட்டார், அவர் பெரிய கம்போசர் கூட. அப்புறம் 2 இளங்கலைஞர்கள், மங்க் என்றவர், அவர் பியானோ, கீபோர்ட். அப்புறம் அவருடைய தம்பியார் சசி, சாய் சாயி என்ற ஒரு இளம் கலைஞர். அவர்களை வைத்து செய்தோம். மிக மிக எங்களுக்கு ஆதரவாக அதில் நான் பாரதியார் பாடல்கள், பாரதிதாசன் பாடல்கள், திருக்குறள் போன்ற பாடல்கள் எல்லாவற்றையும் பாடினேன். அதற்கு மிக ஆதரவாகவும் மிக எல்லோரும் எங்களுக்கு புரிந்தார்கள். ஆகவே இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நான் உலகம் பூராகவும் கொண்டு செல்ல வேண்டும். எங்கள் தமிழ் பாடல்கள், தமிழ் இசை, சங்க பாடல்கள், சங்க பாடல்கள் நிறைய பாடியிருக்கின்றேன். சென்னையில் அயலவர் தினம் என்கின்ற தமிழ்நாடு அரசாங்கம் அவர்கள் நடத்திய ஒரு பெரிய நிகழ்ச்சியில் சென்ற வருஷம் இதே தை மாசத்தில் செய்து காண்பித்தோம். அதுவும் மிகவும் சிறப்பாக கலைவாணர் அரங்கத்தில் நடந்தது. அதே போல இப்படியான நிகழ்ச்சிகளை மக்கள் பெரிய அளவில் கேட்கும்படியாக கொண்டு போக வேண்டும் என்றுதான் என்னுடைய ஒரு ஆசை. அந்த ஆசையெல்லாம் நிறைவேற வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையும் கூட. ஒரு கேள்வி, எவ்வளவோ இடங்களில் பாடியிருக்கிறீர்கள். இதுவரை நீங்கள் பெற்ற விருதுகள், பட்டங்கள் அல்லது அங்கீகாரங்கள் என்ன என்று சொல்ல முடியுமா? ஆமாம், அதாவது என்னுடைய திருக்குறள் ஐயா முதல் நீங்கள் முன்பு குறிப்பிட்டது போல திருக்குறளை நான் பாடி வெளியிட்ட போது இங்க சென்னை தமிழ்நாட்டில் பெருங்கலைஞர் மதிப்புக்குரிய மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர் இங்கு பெரிய விழா எடுத்து அந்த அமைச்சர் சகுன பாண்டியன் என்கின்ற அமைச்சர் அவர்கள் எனக்கு குறள் இசை செல்வர் என்கின்ற தமிழ்நாடு அரசாங்கக்கூடிய பட்டம் கொடுத்தார்கள். அதே போல் கனடாவிலும் உலகத் தமிழர் ஆராய்ச்சி மையம் அவர்களும் எனக்கு கொடுத்தார்கள். பட் அண்மையில் கர்நாடக இசையில் நான் உலகளாவிய விதத்தில் என்னுடைய பங்கு இருப்பதற்காக மைசூர் மகாராஜா விருது எனக்கு மைசூரில் 2018ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அது குறிப்பிட்டு சொல்லுவோம். நல்ல விருதுகள், வாழ்க. கடைசியாக ஒரு கேள்வி. இப்போது நீங்கள் சென்னைக்கு வந்திருக்கிறீர்கள். ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் விழா வரைக்கும் நீங்கள் அங்கே இருப்பதாக அறிவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். என்னென்ன நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து உங்களுக்கு வருகின்றன? இதுக்கு முன்பு என்ன நிகழ்ச்சிகள் நடத்தினீர்கள் இந்த விஜயத்தின் போது, இந்திய விஜயத்தின் போது? ஆமா, இப்பொழுது ஏறத்தாழ 6-7 கச்சேரிகள் பண்ணி முடித்திருக்கின்றேன். நேற்றை கூட கொரட்டூர் கல்ச்சரல் அகாடமியில் இருந்தது. இங்கே சென்னையில் தமிழிசை சங்கம், அது மிக சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 94ஆம் ஆண்டு நான் முதல் சென்னை இசை விழாவில், மார்கழி இசை விழாவில் பாடியது தமிழிசை சங்கத்தில். அதே தமிழிசை சங்கத்தில் அதே மேடையில் 25ஆம் தேதி கச்சேரி செய்தேன். அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கு பிறகும் இங்கே ஆர்கே கன்வென்ஷன் சென்டர், மதுரத்வனி அவர்களுடைய நிகழ்ச்சி 22ஆம் தேதி. அதுக்கப்புறம் 25ஆம் தேதி தமிழிசை சங்கம், 27ஆம் தேதி அந்த மேடை என்கின்ற அரங்கத்தில், நல்ல அழகான பேர் அல்லவா, மேடை என்கின்ற ஒரு கான்சர்ட் ஹாலுக்கே மேடை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் தமிழில். அங்கு என்னுடைய இந்த தமிழ் புதிய நிகழ்ச்சி நடைபெற்றது. நேற்றைக்கு கொரட்டூரில் நடைபெற்றது. நாளன்னைக்கு சிதம்பரம் கிளம்புகிறேன். அங்கு பின்னத்தூர் என்கின்ற ஒரு சிறந்த பழம்பெரும் ஆலயத்தில் வருஷம் நான் இந்த மயூர வாகன சேவா விழாவில் இசை கச்சேரி பண்ணி வருகின்றேன். இந்த சிதம்பரம் பின்னத்தூர் மாணிக்க வாசகர் அவர் அங்கு விஜயம் செய்ததாக ஐதீகம். பாம்பன் சுவாமிகள் அங்கு 7 வருஷங்கள் தொடர்ந்து அங்கே இருந்திருக்கின்றார். அவர் இருந்த அறை கூட அப்படியே வைத்திருக்கின்றார். ஒரு மிகச்சிறந்த ஒரு வரலாற்று முக்கியத்துவம் புனிதமான தளத்தில் நாங்கள் இசை நிகழ்ச்சி நாளன்னைக்கு செய்கின்றேன். அதன் முடிய இங்கு 7ஆம் தேதி, அதுக்கப்புறம் சென்னை சங்கமம், அந்த நிகழ்ச்சிகள் நடக்கும். நல்ல நிகழ்ச்சி. பொதுவான ஒரு கேள்வி, கடைசி கேள்வி. அதாவது இப்போதெல்லாம் நிறைய விஷயங்கள் CD
அல்லது யூடியூப் போன்ற விஷயங்களில் வருவதாலும், அல்லது முன்பெல்லாம் பிரிண்ட் மீடியாவில் இருந்ததெல்லாம் இப்போது வெப்சைட் போன்ற இடங்களில் வருவதாலும் உலகத்தில் பல மாறுதல்களை காண்கிறோம். அதாவது புத்தக விற்பனைகள் குறைந்து வருகின்றன. எல்லாவற்றையும் இப்போ டிஜிட்டல் மீடியாவில் படிக்கிறார்கள். அதே போல டிஜிட்டல் மீடியா மூலமாகவும் கச்சேரிகள் கேட்கிறார்கள். நீங்கள் 30 ஆண்டுகளாக சென்னையிலும் கச்சேரிகள் நடத்துகிறீர்கள். பொதுமக்களுடைய வரவேற்பு குறைந்திருக்கிறதா, கூடியிருக்கிறதா? பொதுமக்களுடைய எண்ணிக்கை குறைந்துதான் வருகிறது. குறைந்துதான் இருக்கிறது. வரவேற்பு கூடியிருந்தாலும் எண்ணிக்கை குறைந்துதான் வருகிறது. அதற்கு ம். அதற்கு பல காரணங்கள் ஐயா குறிப்பிட்டபடி சோஷியல் மீடியா போன்ற காரணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் ம். இன்னொரு காரணம், என்னுடைய மனசில் உள்ள காரணம், நாங்கள் இளையவர்களை சேர்த்துக் கொள்வது போதாது ம். என்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இளையவர்களை, பாடசாலை பிள்ளைகளை, இளம் குடும்பத்தவர்களை, அவர்களை நாங்கள் எவ்வளவுக்கு நாங்கள் இணைத்துக் கொள்கிறோமோ அவர்களால் தான் எங்களுடைய இசை கலைகள் வருங்காலத்தில், எதிர்காலத்தில் பரிணாமத்து வளரக்கூடிய அவர்களுடைய கையில் தான் இருக்கின்றன. இப்பவே அவர்களை நாங்கள் கையை விட்டுட்டால் அப்புறம் அவர்களை நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், கேட்ச் தம் யங் என்று சொல்வார்கள். ஸோ இளமையிலேயே பிடிக்க அப்படி வேண்டும். சொல்றாங்க. ஆகவே இவற்றை நாங்கள் எப்படி நான் கூட பல பல விதங்களில் நான் சிந்திக்கின்றேன். இப்பொழுது கூட ஒரு பெரிய கல்லூரியிலிருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கின்றது, இன்னும் நாள் வரவில்லை. அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவர்கள் என்னை அழைப்பதாக இருக்கிறார்கள். அப்படியான நிகழ்ச்சிகளுக்கு தான் போகிறேன். நான் இப்போ நான் 9ஆம் தேதி ஆந்திராவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஒரு பெரிய ஒரு லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணுகின்றேன். அவர்கள் சங்கீதம் அவர்களுடைய பாடம் எல்லாவற்றிலும் சங்கீதம், உலக சங்கீதத்தை பற்றி என்னை அழைத்து அவர்களிடம் பேச, இப்படியான செயல்பாடுகள் செய்தால் சங்கீதம் பயில்வர்களுக்காக மட்டுமல்லாது எல்லோரையும் இணைத்து அவர்களையும் பங்கு பெற செய்து நாங்கள் இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உண்மைதான். இது உலகம் முழுவதும் உள்ள பிரச்சனை தான். அதாவது டிஜிட்டல் மீடியா, இந்த ஏஐ டெக்னாலஜி இவையெல்லாம் வர வர உலகில் மாறுதல் வருகின்றன. அதை நாம் தவிர்க்க முடியாது. அதற்குள் நாம் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். அதை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்பதை கேட்பதற்கே மிக்க மகிழ்ச்சி. எவ்வளவோ நிகழ்ச்சிகளுக்கு இடையில் நாங்கள் கேட்டவுடன் எங்களுக்கு அருமையான செய்திகளை கொடுத்தீர்கள். மிகவும் சுவையான செய்திகளை கொடுத்தீர்கள். அதுவும் என்கரேஜிங், அதாவது ஊக்கமளிக்கும் செய்திகளை கொடுத்தீர்கள். உங்களுடைய பணிகள் சிறக்க நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் எங்களுக்கு புதிய செய்திகளை தருவதற்கு ஒரு வாய்ப்பு நாங்கள் கொடுக்கிறோம். மிக்க நன்றி. அன்புடன் உங்களுக்கு விடைபெறுகிறோம். நன்றி. எங்களுக்கும் திரு நாகராஜன் ஐயா மற்றும் இந்த இணையதளத்தில் இருந்த எல்லோருக்கும் என்னுடைய மனம் கனிந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது உலக புகழ் பெற்ற சங்கீத கலைஞர், பெர்லின் குளோபல்